ஸோ வாங்க மக்களே, சூடாக சுட சுட இப்போ தான் கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம கூலி ட்ரெய்லரை பார்த்துட்டு ஓரளவுக்கு அந்த கதையை கெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எப்படி கரெக்டாக இருக்காது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவீங்க, மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. ஸோ இந்த கூலி ட்ரெய்லர் பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ 3 நிமிஷம் ஓடுது. உண்மையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவரை வேறு லெவலில் செஞ்சு அப்படி சும்மா வேறு லெவல் மாசாக காமிச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். எப்பவும் போல் ஸ்டன் டீம் வந்து அன்பறிவு தான் அவரோட டீமு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷோட படம் அப்படின்னு சொல்லிட்டு 100% அப்படின்னு அவர் வந்து நிறைய இதில் சொல்லியிருக்காரு. என்னோட 100% ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த ட்ரெய்லரும் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளத்தையும் இந்த படத்தில் வந்து இறக்கியிருக்காரு. அமீர் கான், அதுக்கடுத்து உபேந்திரா, அதுக்கடுத்து நாகார்ஜுன், சௌபின், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சத்யராஜ், அதுக்கடுத்து நம்ம தலைவர். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? மெயினாக அந்த படம் வந்து கண்டிப்பாக 1000 கோடி வந்து கிராஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். எப்பவும் போல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த படத்துக்கும் ஓடிடுவோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து தலைவர் வந்து வேறு லெவலில் காமிச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாகார்ஜுன் தான் வந்து இதில் வந்து மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ வந்து சத்யராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவருக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்கார் சத்யராஜ் சார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சத்யராஜ் சாரும் நம்ம தலைவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் இருந்திருக்காங்க. ஸோ சத்யராஜ் சாரோட பொண்ணு தான் வந்து நம்ம ஸ்ருதிஹாசன். ஸோ இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி வருது. ஸோ அந்த மொத்த ட்ரெய்லர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவரோட மேன்சன் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவா மேன்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபோட்டோஸ் வருது. அந்த இதில் அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் தேவா மேன்சன் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம தலைவரோட மேன்சன். ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஸ்ருதிஹாசன் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வச்சு தான் அந்த ஃபைட் சீனும் நடக்குது. ஸோ அதில் இருந்து தான் படம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உண்மையில பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சம்பவம் இருக்குது. ஸோ 30 வருஷமாக வந்து அவனை நான் வந்து அமைதியாக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சொல்கிறதும், அதுக்கடுத்து தான் ஃபைட் சீன்லாம் வந்து ஆரம்பிக்கிறதும். ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தலைவர் வந்து ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அமைதியாக இருந்த மாதிரின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லர் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஷா ஃப்ரேம் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா August 14 சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்குமே நம்மளை வந்து ஃப்ரீயாக இருக்கன்ற மாதிரி தெரியல, கூஸ் பம்ப்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஸோ August 14 கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது. தமிழில் ஃபஸ்ட் டைம் 1000 crores கிராஸ் பண்ணக்கூடிய மூவியாக இருக்கும். 1000 கோடிக்கு அடி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தவங்களை இறக்கி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து 1000 crores கிராஸ் பண்ணுங்கள். அதில் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் வரும். ஸோ இதே மாதிரி கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கும் நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ கேரளாவில் போய் பார்த்துருவோம். ஸோ கேரளாவில் போய் பார்த்துட்டு, ஏன்னா அங்கே தான் காலைல 4 மணி ஷோ போடுறாங்க, அங்கே போய் பார்த்துட்டு நான் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சுங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறோம். பை பாய், see you soon.